ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் முனிஷா. இன்றைக்கி நான் எதை பற்றி பேச வந்திருக்கேன்னா ஆர்சிபின்னு சொன்னாலே 18 வருஷத்துக்கு அப்புறம் கஷ்டப்பட்டு அவங்களோட உழைப்பால் கப்படிச்சிருக்காங்க. அது ஒன்று. இன்னொன்று 2025 இந்த வருஷத்தில் பேசப்படுறதுன்னா கப்படிச்சதோடு சேர்த்து ஆர்சிபி ஃபேன்ஸோட பலியையும் வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பேசப்படுது எல்லா இடத்துலையும். நான் ஒன்று சொல்லிக்க விருப்பப்படுவேன். இந்த தவறு எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே சரியில்லை சார், எதுவுமே சரியில்லை. அவ்வளோ ஒரு க்ரௌடு வருதுன்னு தெரியுது, அங்கே இருக்க மேனேஜ்மெண்ட் சரியில்லை, அங்கே வழிநடத்துகிற விதமும் சரியில்லை. அவ்வளோ ஒரு கூட்டத்தை மேனேஜ் பண்ணியிருந்தீங்கன்னா இவ்வளோ விபத்து கண்டிப்பாக நடந்திருக்காது. ஒரு பிளானிங்கே இல்லாமல் இந்த டைமில் இப்படி பண்ணியாச்சு. எவ்வளோ பேர் இருந்தாங்க தெரியாது, இப்போதைக்கு 10 பேர்னு சொல்கிறாங்க. நான் ஒரு பக்கா ஆர்சிபி ஃபேன். நான் 7th எங்கள் அப்பா கூட விராட் கோலிக்காக மேட்ச் பார்க்க ஆரம்பித்தேன். இப்போ வரைக்கும் நான் விராட் கோலி சாருக்காக தான் ஆர்சிபி மேட்சும் பார்ப்பேன். இப்போ இந்த சோகமான சம்பவம் என்ன ரொம்ப பாதிச்சிருக்கு. எதனாலன்னா, நான் இருக்கிற என்னோடய டிஸ்ட்ரிக் திருப்பூர். ஸோ திருப்பூர்லேயும் ஒரு பெண் இறந்து போயிருக்காங்க. அவங்களோட பாடி இன்றைக்கி தான் வந்திருக்கு. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ இங்கேன்னு இல்லை, எல்லா சைடுமே ஒவ்வொரு பேரண்ட்ஸ் அழுகிறதும் சரி, பார்க்கவே முடியலங்க. நான் என்ன சொல்கிறதுனே தெரில. ஒரு சைடு ஆர்சிபிக்கா டீமுக்கா, இன்னொரு சைடு அவங்களோட ஃபேன்ஸ்க்கா. ஆர்சிபி ஃபேன்ஸ், நான் ஒன்று தான் சொல்லுவேன், எல்லாருமே தைரியமாக இருங்க. இந்த டைம் ஏதோ பெரிய தவறுதலில் ரொம்ப பெருசாகவே நடந்துருச்சு. ஒரு பக்கா பிளானிங் இல்லாமல் இவ்வளோ உயிரை பலி வாங்கியிருக்குன்னா எங்கே நம்ம பேச முடியாது. அவ்வளோ வலி வேதனையோடு எல்லாருமே இருக்கும். ஸோ விராட் கோலி யாரும் குறை சொல்லாதீங்க, ஆர்சிபி டீமை குறை சொல்லாதீங்க. மேபி நம்ம மிஸ்டேக்காக கூட இருக்கலாம். அவ்வளோ க்ரௌடு இருக்குன்னா மேனேஜ் பண்ணியிருக்கணும். ஆர்சிபி என்ன சொல்கிறது, ஆர்சிபி எப்படியோ பேசவே முடியலங்க.